In this class, we are going to see CRPC, Chapter 30. இந்த வகுப்பில் குற்றவியல் நடைமுறை சட்டம் அத்தியாயம் 30 பார்க்க போகிறோம். ரிவிஷன், மறுசீராய்வு. மறுசீராய்வு என்றால் என்ன? கீழமை நீதிமன்றங்கள் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்பு கீழமை நீதிமன்ற நடைமுறையில் ஏதாவது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தவறாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஏதாவது உத்தரவு ஒரு செய்முறையில் ஏதாவது தவறு இருக்கும் பட்சத்தில் அந்த தவறை மறுசீராய்வு மறுபரிசீலனை செய்ய சொல்லி உயர் நீதிமன்றத்திற்கோ அல்லது அமர்வு நீதிமன்றத்திற்கோ மறுசீராய்வு சொல்லி மனு தாக்கல் செய்யலாம். ஸோ த ரிவிஷனல் பவர், ரிவிஷன் இஸ் நத்திங் பட் எனி ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி லோயர் கோர்ட்ஸ். The proceedings of the lower court, whether correctness of any order or findings or sentence recorded passed by any of the court in any proceedings, any order or anything passed by the lower courts. So in order to any adverse order is passed, the affected party may file a revision. These are the petition I have. The adverse order is passed by the lower court, so it may be considered by the revisional court. The order can be modified. So these are the order passed by the lower court is erroneous. Hence revision is filed. Upon revision, it can decide whether the order of the lower court is found to be correct. மறுசீராய்வு என்பது கீழமை நீதிமன்றத்தில் ஏதாவது நடைமுறையில் தவறு இருக்கும் பட்சத்தில் அல்லது பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் அந்த பாதிப்பை ஒரு நடைமுறை எதிர்த்து அமர்வு நீதிமன்றத்திலோ அல்லது உயர் நீதிமன்றத்திலோ ஒரு மனு தாக்கல் செய்து கீழமை நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பித்துள்ளது, இந்த உத்தரவு சரியானதல்ல என்று அது சம்பந்தமாக அதை அந்த மறுசீராய்வு நீதிமன்றத்தில் அதை மறுசீராய்வு செய்வதற்காக மனு தாக்கல் செய்தால் அதை மறுசீராய்வு நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் சட்டப்படி உத்தரவு பிறப்பித்துள்ள தவறாக பிறப்பித்துள்ளதா என்று முடிவு செய்யப்படும். தட் இஸ் I will give an example. A person files a petition under section 311 of CRPC, recall of any witness. Then the recall petition was dismissed. So you have to examine any witness or cross-examine any witness. You have filed a petition under 311. So your opportunity was shut by the lawyer order of the court. So then you are affected there. Then you can file a revision before the High Court or Sessions Court. The order passed under section 311 by the lower court is not correct. I have to cross-examine or examine any witness without giving opportunity. The order passed in the 311 petition is found to be incorrect, so they may be reconsidered. The order of the lower court may be reconsidered. I may be permitted to examine the witness or cross-examine any witness. So the lower court order is not in favor. The 311 petition was dismissed. So I was prejudiced. So the revision court may consider and allow my 311 petition, and thereby I may be permitted to examine the witness. That is the one of the example. ஸோ ஒரு வழக்கில் ஒரு 311 சிஆர்பிசியில் ஒரு சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யவோ அல்லது புதிய சாட்சிகளை விசாரிக்க வேண்டும் என்று ஒரு ரீகால் மனு, சாட்சிகளை ரீகால் திரும்ப அழைப்பதற்காக ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகிறது. அவ்வாறு மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் அந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. கீழமை நீதிமன்றம், விசாரணை நீதிமன்றம்
தள்ளுபடி செய்து விடுகிறது. உங்களுக்கு அந்த சாட்சியினை குறுக்கு விசாரணையை அல்லது விசாரிக்கவும் அனுமதி அளிக்கப்படவில்லை. அதனால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் என்ற நிலையில் நீங்கள் மறுசீராய்வு மனுவை அமர்வு நீதிமன்றத்திலோ 397 ஒரு மனு தாக்கல் செய்யும். கீழமை நீதிமன்ற உத்தரவு வச்சு 397 ஒரு மனு, யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் எ பெட்டிஷன். These are the grounds. The lower court order is not correct. Then the revision is filed. The revision filed under section 397 CRPC. So that is the basic things. So revision power is exercised under section 397. 397 நீங்கள் ஒரு மனு தாக்கல் செய்து அந்த கீழமை நீதிமன்ற உத்தரவு என்னுடைய 311 பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நான் இந்த பெட்டிஷனை அலோவ் பண்ணோன்னே எனக்கு சாட்சி விசாரிக்க அனுமதிக்கணும். அமர்வு நீதிமன்றத்தில் அல்லது உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தால் அதை பரிசீலனை செய்து அந்த நீதிமன்ற உத்தரவினை மாற்றி அமைத்து உத்தரவலாம், அல்லது கீழமை நீதிமன்றம் உத்தரவு சரியாக இருக்கும் பட்சத்தில் அதையே உறுதி செய்யலாம். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ I will read 397. Calling for records exercise power of revision. கீழமை நீதிமன்ற உத்தரவுகளை மறுபரிசீலனை செய்வதற்கு கீழமை நீதிமன்றங்களின் ஆவணங்களை வரவழைப்பதற்குண்டான அதிகாரம். The High Court or Sessions Court may call for and examine the records of any proceedings before inferior court. கீழமை situated within its local jurisdiction for the purpose of satisfying itself or himself to be correctness and legality, priority of any finding, sentence, order passed as to regular proceedings of such inferior court. ஒரு கீழமை நீதிமன்றம் அதாவது உயர் நீதிமன்றத்துக்கு அல்லது அமர்வு நீதிமன்றத்திற்கு கீழுள்ள நீதிமன்றங்கள் எந்த நீதிமன்றத்திலாவது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அந்த கீழமை அதனுடைய அதிகார வரம்புக்குள்ள கீழமை நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. தட் இஸ் தி லோக்கல் ஜூரிடிக்ஷன் பர்பஸ் சிச்சுவேட்டட் வித்தின் தி கரெக்ட்னஸ், அந்த உத்தரவு சரியாக உள்ளதா என்று அந்த சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறது அந்த நீதிமன்றமே, அல்லது ஹிம்செல்ஃப் கரெக்ட்னஸ், அது ஏதாவது தப்பு இருக்குதா கரெக்டாக இருக்குதா, லீகாலிட்டி சட்டபூர்வமாக ஏதாச்சும் தவறு இருக்குதா, ப்ரொப்ரைட்டி ஃபைண்டிங் ஆஃப் சென்டென்ஸ் ஒரு தண்டனை வழங்கியதில் அந்த ஏதாவது தவறு இருக்கிறதா, சென்டென்ஸ் வழங்கியதில் ஆர்டர் ஏதாவது உத்தரவில் தவறு இருக்குதா, ரெக்கார்டர் ஏதாவது தவறாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா, பாஸ்ட் ஏதாவது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதா, as to regularity of any proceedings, ரெகுலராக நடந்துள்ள சச் இன்ஃபீரியர் கோர்ட், அந்த கீழமை நீதிமன்றத்தில் நடைபெற்ற நடைமுறைகள் ஏதாவது தவறு உள்ளதா என்பதை கவனிப்பதற்கு கீழமை நீதிமன்ற வழக்கு கோப்புகளை வாங்கி அதை பரிசீலனை செய்யலாம் என்பதுதான் இந்த 397. ஸோ தி High Court or Sessions Court, that is the concurrent jurisdiction. If any magistrate passed any order under section 311, you are entitled to file either before the High Court or before the Sessions Court. And the revisional power is conferred concurrent jurisdiction. Both are having revisional jurisdiction. High Court and Sessions Court are having concurrent jurisdiction. ஸோ இரண்டு நீதிமன்றங்களுக்கும் அமர்வு நீதிமன்றத்திற்கும் அதே போன்று உயர் நீதிமன்றத்திற்கும் மறுசீராய்வு ஏதாவது ஒன்றில் மனு சீராய்வு செய்யலாம். அது பார்ட்டிகள் இரண்டு நீதிமன்றங்களுக்கு சம அளவு அதிகாரம் உள்ளது, கன்கரண்ட். ஸோ இது எதில் வேணாலும் செய்யலாம் என்பதுதான் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. சப்போஸ் ஹை கோர்ட் செஷன்ஸ் கோர்ட் பாசஸ் எனி ஆர்டர், then the revision will lay to the High Court only. If it is in the district, any magistrate or CJM passes any order, then the Court of Sessions or High Court of that particular state can entertain the revision application. For example, if it is filed in Madras Metropolitan Magistrate, then the district and session judge of the city court or the High Court are having same power, revisional power.
or if it is Principal Sessions Division of the Madras High Court passes any order, you can file the revision before the only High Court, because it is order is the passed in the Sessions Court. That is the so if it is a lower court, then the Sessions Court or High Court are having concurrent jurisdiction. If it is a Sessions Court order, only the High Court can entertain the revision. அமர்வு நீதிமன்றம் உத்தரவுகளை பரிபரிசீலனை செய்ய வேண்டும் என்றால் உயர்நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்ய வேண்டும். ஆனால் அதை அமர்வு நீதிமன்றத்திற்கு கீழுள்ள கீழமை நீதிமன்றங்களில் ஏதாவது உத்தரவு பிறப்பித்தால் அமர்வு நீதிமன்றத்திலோ அல்லது உயர் நீதிமன்றத்திலோ மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யலாம். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ கரெக்ட்னஸ், ஏதாவது கீழமை நீதிமன்றத்தில் எந்த உத்தரவு பிறப்பித்தால், வாட் எவர் தி ஆர்டர் இஸ் பாஸ்ட், whatever the things is proceedings, any proceedings is committed illegally, any the mistake is done by the lower court, we can ask make the correct order passed by the lower court, and we can file a petition under section 397 of CRPC, that is the revisional power. So the order suspended and the execution of any degree and the accused is in confined and released on bail on own bond, examination of records. அந்த ரிவிஷன் முடியறதுன்னே அந்த எதிரி ஸ்டே கொடுத்துட்டு அந்த எதிரியை பிணையில் விட சொல்லலாம். ஸோ தட் இஸ் தி பவர் கிவன் டு தி ரிவிஷன் கோர்ட்ஸ். ஸோ whenever a proceedings is conducted in any of the lower courts, the accused is in custody. Upon admitting the revision petition, the revision court can grant bail to the accused while he is in custody. Already he is on bail, no question of granting bail will arise at the time of admitting the revision. That is the basic things. So call faring the such a records, ஒரு 311 அப்படின்னு போடுறாங்க. வாட் ஐ செட், அந்த கால் ஃபார் தி ரெக்கார்ட்ஸ், கீழமை நீதிமன்ற கோப்புகள் அனைத்தையும் வாங்கி பரிசீலனை செய்து அதற்கு முன்பு அந்த உத்தரவு சரியானதா இல்லையா என்று கீழமை நீதிமன்றத்தை முடிவு செய்யலாம். தட் இஸ் தி 397 சப் கிளாஸ் 1. எக்ஸ்பிளனேஷன், எனி மேஜிஸ்ட்ரேட் வெதர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், நிர்வாக நடுவரோ அல்லது நீதித்துறை நடுவர், whether exercising the original or appellant jurisdiction shall be deemed to inferior to the session judge. இப்போ என்ன நீதித்துறை நடுவர், அவர் நிர்வாக நீதித்துறை நடுவர், ஆர்டிஓ, கலெக்டர் எல்லாருமே ஒரு செஷன்ஸ் நீதிபதிக்கு, அமர்வு நீதிபதிக்கு கீழமை நீதிமன்றம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஸோ த appellate jurisdiction for the magistrate court is only the sessions court. Likewise, an RDO order can be, appeal can be filed against an RDO order. So the appellate authority, the sessions court, is having the power of revision court. They are inferior to the sessions court. That is the purpose of section 397. இந்த 377 இன்ஃபீரியர் கோர்ட்னு எதெல்லாம் சொல்லலாம், எந்த நீதித்துறை நடுவர், அவர் நீதித்துறை நடுவரோ அல்லது நிர்வாக நடுவரோ அந்த அமர்வு நீதிபதி கீழுள்ள அனைவரும் கீழமை நீதிமன்றம் என்று முடிவு செய்து வரலாம். ஸோ தென் 397 sub class 2, power of revision court conferred under shall not be exercised in any interlocutory order passed in any appeal or inquiry, trial or other proceedings. So the revision power cannot be exercised when a petition is filed in revision, appeal. When appeal is pending, any order is passed in the appeal, there is no question of filing a revision will arise. ஒரு மேல்முறையீட்டு வழக்கில் எந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாலும் அந்த உத்தரவுக்கு எதிராக இன்டர்லோகேட்டரி ஆர்டர்ஸ், இடைக்கால மனுக்கள் தாக்கல் செய்து அதில் எந்த உத்தரவு பிறப்பிக்கிட்டாலும் அதற்கு ரிவிஷன் பவர் இல்லை. ஸோ தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ பவர் ஆஃப் ரிவிஷன் கன்ஃபர்டு பை செக்ஷன் 397 பிரிவு 1 சொல்லப்பட்டுள்ள மறுசீராய்வு அதிகாரம் என்பது shall not be exercised
பயன்படுத்தக்கூடாது in relation to any interlocutory order passed in any appeal or inquiry, trial or other proceedings. இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதில் அப்பீலில் மேல்முறையீடு இன்குயரி ட்ரையலில் இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அதில் ரிவிஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் வராது, மறுசீராய்வு அதிகாரம் வராது. ஸோ த எனி இன்டர்லோகேட்டரி ஆர்டர் இஸ் பாஸ்ட் இன் எனி அப்பீல் ஆர் ப்ரொசீடிங்ஸ் upon which the revision will not lie, that is the then subsection 3, if an application under the section, that is the 397, has been made by any person either to High Court or no further application by the same person shall not be in by other of them. So whenever an application is filed before the High Court or Sessions Court by way of revision, no further application by the same person shall not be entered by other of them. இப்போ ஒரு கோர்ட்டில் ரிவிஷன் போடுறாங்க, செஷன்ஸ் கோர்ட்டில் ரிவிஷன் போடுறாங்க, அங்கே ரிவிஷன் வந்து எகெயின்ஸ்டாக மாறி உடனே நான் ஹைகோர்ட்டில் போடுறேன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் போடக்கூடாது. அதே மாதிரி ஹைகோர்ட்டில் ஒரு ரிவிஷன் போடுறாங்க, அங்கே டிஸ்மிஸ் ஆகிடுது, உடனே நான் செஷன்ஸ் கோர்ட்டில் ஒரு தடவை போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போடக்கூடாது. That is the basic thing. So whenever a revision is decided in the sessions division, then the same person cannot file a revision before the again High Court. Likewise, in a High Court, a revision in revision is filed before the High Court. An order is passed by the High Court. Same person cannot file a revision petition before the Sessions Court. That should not be entertained other of them. ஒரு நீதிமன்றத்தில் ஒரு சீராய்வு மனு முடிவு செய்யப்பட்டால் கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இரண்டுக்கும் ஒரே அளவுக்கு அதிகாரம் உள்ளதால் ரெண்டுலேயும் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒன்றில் எதிராக முடிஞ்சோடனே இன்னொன்றுலேயும் போடலான்னு சொல்லி போட்டால் அதை என்டர்டெயின் பண்ணக்கூடாது. தேர் இஸ் எ பார் டு ஃபைல் ரிவிஷன் அண்ட் அகெயின் பை தி சேம் பர்சன். யார் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்கிறார்களோ அவர்கள் மீண்டும் உயர் நீதிமன்றத்திலோ அமர்வு நீதிமன்றத்திலோ ஒரு அமர்வு நீதிமன்றத்தில் முடிவு செய்யப்பட்டால் மறுசீராய்வு மனு உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடாது. உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு மறுசீராய்வு முடிவு செய்யப்பட்டால் மீண்டும் அதே மனுவினை அதே நபர் அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடாது என்பதுதான். there is a bar to file further application by the same person shall not be entered by other of them. ஒருத்தர் முன்னால் போட்டுட்டா இன்னொருத்தர் மறுபடியும் வந்து எடுக்கக்கூடாது. that is the then comments continuation of delay. Citation continuation of 24 application for comparing signature on check rejected, revision filed with delay, signature admitted but the contents filled up suit convenience of the complainant stating that when the accused came to house with a person said to fill up the check and accused signed, hence the dispute could be adjudicated in the trial, hence no merits to condone the delay. மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ததே ஒரு கம்பேரிங் சிக்னேச்சருக்கு வந்து ஒன்று போடுறாங்க, அதில் வந்து டிலே ஆகுது, அந்த டிலே மனுவிலேயே முடிவு செய்து அது வந்து ட்ரையலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மறுசீராய்வு மனு தள்ளுபடி செய்வது. கேஜே துரைசாமி வெர்சஸ் ஓஎம் பாண்டுரங்கன் 2009 1 தமிழ்நாடு லா ரிப்போர்ட்டர் பேஜ் 303 மெட்ராஸ். டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்லோகுட்டரி ஆர்டர் இடைக்கால உத்தரவுகள். இட் இஸ் நவ் வெல் செட்டில்டு தட் deciding whether the order challenged is interlocutory or not, as 397(2), the sole test is not whether such an order passed during the interim stage. இடைக்காலத்தில் வழங்கப்பட்டதா என்பதை வைத்துத்தான் முடிவு. இன்டர்லோகுட்டரியா அல்லது வேறையா என்பதை எவ்வாறு டிசைட் பண்ணினார்? the order passed during the interim stage, இடைக்கால நிலையில் வழங்கப்பட்டதா என்பதை பார்க்க வேண்டும். the state versus இந்திரகுமாரி 2003 MLJ கிரிமினல் பேஜ் 852 மெட்ராஸ். டிஸ்சார்ஜ் ரெஃப்யூஷல் மெயின்டெனபிலிட்டி ஆஃப் தி ரிவிஷன். ஒரு வழக்கில் வந்து தன்னை விடுவிக்கும் டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு போடுறாங்க, அதுக்கு மேலே ரிவிஷன் போடலாமா? வெதர் ஆர்டர் டிக்ளைன் டு டிஸ்சார்ஜ் அக்யூஸ் இஸ் அன் இன்டர்லோகுட்டரி ஆர்டர். ஒரு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் இஸ் ஃபைல்டு தட் வாஸ் டிஸ்மிஸ்டு.
It was held that Madras High Court that it is neither final order nor interlocutory, it is intermediate order against the revision would lie. ஸோ டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் மேலே ரிவிஷன் லை ஆகும். திஸ் இஸ் நாட் இன்டர்லொகேட்டரி ஆர்டர். இடைக்கால உத்தரவு கிடையாது. ஆகவே டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் மேலே ரிவிஷன் போடலாம் என்று சொல்லப்படுகிறது. பி தியாகராஜு வெர்சஸ் ஸ்டேட் 2010 3 MLJ கிரிமினல் பேஜ் 21 மெட்ராஸ். டிஸானர் ஆஃப் செக் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அண்ட் சிக்னேச்சர். ஒரு காசோடை வழக்கில் ஒரு ஒப்பீனியன் அந்த நிபுணருக்கு கையெழுத்து நிபுணருக்கு அனுப்புவதற்கான மனு. when PWs were examined, petitioner filed a memo expressing his desire to settle the matter. சாட்சிகளை விசாரிக்கிற நேரத்தில் ஒரு மெமோ போட்டு நான் பணத்தை செட்டில் பண்ணுறேன்னு சொல்லார். ஆஃப்டர் சம் டைம் ஹி டேர்ன்டு டர்டைல் அண்ட் ஃபைல்டு அன் அப்ளிகேஷன் 45 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் ஃபார் ஹேண்ட் ரைட்டிங். கொஞ்ச நாள் நான் செட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்டுக்கு ஒரு மனு தாக்க. அப்ளிகேஷன் வாஸ் ரிஜெக்டட். ஸோ கீழமை நீதிமன்றத்தில் அவர் ட்ரையல் கோர்ட்டில் முதல்ல செட்டில் பண்ணுறங்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எக்ஸ்பர்ட் பெட்டிஷன் போடுறாரு. அதனால் முதல்ல மெமோ போட்டார், செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் போடுறாரு. அதனால் ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஹென்ஸ் ரிவிஷன். த பெட்டிஷனர் வாஸ் அசிஸ்டட் பை லாயர் ஆஃப் ஹிஸ் க்ளோஸ் சாய்ஸ். அவர் வழக்கறிஞர் விஷயத்தா வாதாடி கான்சியஸ்லி ஃபைல் த மெமோ லேட்டர் சூசஸ் டு ரிஸ்டைல் ஹிஸ் கன்ஃபைன்மெண்ட். அவர் முதல்ல செட்டில் பண்ணுறன்னு வக்கீலை வச்சு போட்டுட்டு பின்னால் அதிலேருந்து அதுக்கு எதிராக திரும்பி விட்டார். தி சோர்ஸ் இன்டென்ஷன் வாஸ் ஒன்லி ட்ராக் ஆன் த ப்ரொசீஜர். அந்த வழக்கை இழுத்து அடிக்கணுங்கிறத அவருக்கு என்ன இருக்குது. அதனால் டிஸ்மிஸ் பண்ணது தப்பில்லை. எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் பெட்டிஷன் டிஸ்மிஸ். நோ இன்டர்ஃபரன்ஸ் வாரண்டட் வித் ஆர்டர் ஆஃப் ட்ரையல் கோர்ட். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் அனுப்பணும்னு சொல்ல மனுவை தள்ளுபடி செய்தது தப்பில்லை என்று தட் இஸ் பி கே சிவகுமார் வெர்சஸ் ஆர் விஸ்வநாதன் 2009 to தமிழ்நாடு லா ரிப்போர்ட்டர். ஹானரபிள் acquittal of appellant giving benefit of doubt. PDF raised that he has been selected in a retirement and also came out of the succession in physical fitness for police selection. Benefit of honor acquittal as a stigma petitioner for seeking employment of prospects. Hence, in view of facts, the order modified is a honorable acquittal. ஸோ ஒரு வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவர் விடுதலை செய்வதாக அந்த ஒரு விடுதலை செய்யப்படுகிறார். அவர் மறுபடியும் போய் ஒரு போலீஸ் இதுக்கு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி அந்த போலீஸ் டெஸ்ட்லாம் இதாகி செலக்ட் ஆகிடுறாரு. அதனால் இது ஹானரபிள் அக்யூட்டல்னு டிக்ளேர் பண்ணுங்கள். பெனிஃபிட் ஆஃப் டவுட்டுக்கு பதிலாக ஹானரபிள் அக்யூட்டல்னு டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்லி மாடிஃபை தி சென்டென்ஸ். So it may be treated as a honorable acquittal, not benefit of doubt acquittal. Then the High Court modified the order of the acquittal under benefit of doubt and it is modified as honorable acquittal. That is the revision. That is A.S. Ganesan versus State 2013 1 Tamil Nadu Law Reporter page 115 Madras Madurai bench. Refund of amount டெபாசிட் அட் த டைம் ஆஃப் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ். ஒரு வழக்கில் தண்டனை நிறுத்தி வைக்கிறப்போ ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறாங்க, அதை திருப்பி கேட்குறாங்க. அப்ளிகேஷன் மூவ்டு ஃபார் ரீஃபண்ட் ஆஃப் ரிட்டர்ன் வித்தவுட் பாசிங் எனி ஆர்டர். அக்யூஸ் கிவன் லிபர்ட்டி டு ஃபைல் எ ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் வித்ட்ரா தி 31,250. மேஜிஸ்ட்ரேட் டைரக்டர் ஆன் மெரிட்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் லா ரிவிஷன் டிஸ்போஸ்ட் ஆஃப். அதில் ஏதோ ஒரு 31,250 ரூபா சஸ்பென்ஷன் பண்ணையில் பணத்தை நீதிமன்றத்தில் வெயிப்பீடு செய்திருக்கிறாரு. அதுக்கு மேலே அதை டிஸ்மிஸ் ஆகிடுறாங்க. அதனால் மீண்டும் ஒரு மனு தாக்கல் செய்து அதை மெரிட்டில் டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லி ரிவிஷன் மறுசீராய்வு மனு கீழமை நீதிமன்றத்திற்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்து மறுபடியும் இன்னொரு மனு போடும் கீழமை நீதிமன்றத்தில். அங்கே போய் அந்த கீழமை நீதிமன்றம் மெரிட்டில் டிஸ்போஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மறுசீராய்வு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. தட் இஸ் பொன்முடி வெர்சஸ் ஏடி நந்தகோபால் 2013 1 தமிழ்நாடு லா ரிப்போர்ட்டர் பேஜ் 377 மெட்ராஸ். ஸோ ரிவிஷன் ஜூரிஸ்டிக்ஷன் இன்வோக்கிங் against the order passed by the Mayor granting maintenance 1,500 per month along with other reliefs of police assistance. இந்த மாதிரி 1,500 ரூபா மாதம் பணம் கொடுக்கணும்னு சொல்லி போலீஸ்
அதுக்கு உதவணும்னு சொல்லி போன்ற சஸ்டம் ஸ்டாட்யூட்டரி ஃபைலிங் அண்ட் அப்பீல் இஸ் அவைலபிள் டு தேர் இஸ் நோ ரிவிஷன் குட் பி ஃபைல்டு ரிவிஷன் பெட்டிஷன் டிஸ்மிஸ்டு டு பர்சன் ஸ்டாட்யூட்டரி அப்பீல் அண்டர் செக்ஷன் 27 ஆஃப் ஆக்ட். இப்போ ஒருத்தர் மெயின்டெனன்ஸ் ஆர்டர் போடுறாங்க, அந்த மெயின்டெனன்ஸ் ஆர்டர் மேலே ரிவிஷன் போடுறாங்க. இது ரிவிஷன் நெய்யாகாது, அப்பீலுக்கு சட்டம் இருக்கிறதுனால அப்பீலே போடுங்க, ரிவிஷன் டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி ரிவிஷன் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் கே ராஜேந்திரன் அண்ட் அனதர் வெர்சஸ் அம்பிகாவதி அண்ட் அனதர்ஸ் 2013 1 தமிழ்நாடு லா ரிப்போர்ட்டர் பேஜ் 356. So these are the certain citations are given. Then 398 power to order inquiry. On examination of record under section 397 revisional, what is the power given to the revision court? மறுசீராய்வு நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரம் உள்ளது அப்படிங்கிறத இந்த 398 செக்ஷன். On examination of any record under 397 or high court or sessions court may direct the chief judicial by himself or any other magistrate to make and CJM make a direct the subordinate to make further inquiry into the complaint which has been dismissed under 203 or subsection 204 of 204 or into the case of any person accused has been discharged. இப்போ ஒருத்தர் 203 இன்கொயரியில் சிஆர்பிசி அண்டர் 200 சிஆர்பிசி ப்ரைவேட் கம்பெனி இஸ் ஃபைல்டு அண்டர் செக்ஷன் 200. தனி புகாரில் 203 அது 200 தனி புகார் தாக்கல் செய்கிறாங்க. 203 சாட்சிகளெல்லாம் விசாரித்து இந்த புகார் நிலைக்கத்தக்கதில்லைன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி 204 சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த தனி புகார் நிராகரிக்கப்படுகிறது. அக்யூஸ்ட் ஆஜரானோடனே அக்யூஸ்ட் ஒரு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுறாரு, அதன் அடிப்படையில் டிஸ்சார்ஜ் பண்ணினால் ஸோ whenever an order is passed under 203 of CRPC or 204 section 4 of 204 CRPC any accused is discharged on examination record or otherwise, the High Court may direct the Chief Judicial Magistrate by himself or any other magistrate subordinate to make direct subordinate to make further inquiry of any complaint which has been dismissed. ஒரு புகார் whenever a complaint is dismissed under 203 or a 204 of CRPC subsection 4 of 204 CRPC, the High Court or Sessions Court can direct the concerned magistrate to make further inquiry. That is the power given to make further மறுபடியும் விசாரணை செய்யுங்கள் என்று உத்தரவிடலாம். ஸோ ஒரு புகார் தனி புகார் 200 சிஆர்பிசியில் 200 ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜரில் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டால் 207 அண்டர் 203 சிஆர்பிசி தி கம்ப்ளைண்ட் கேன் பி டிஸ்மிஸ் ஆர் 204 சப்செக்ஷன் 4ல் அந்த கம்ப்ளைண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தள்ளுபடி பண்ணி உத்தரவு போடும் பட்சத்தில் அந்த 398 ஒரு அப்ளிகேஷன் போட்டால் அந்த கீழமை நீதிமன்றம் என்னுடைய தனி புகார் தள்ளுபடி செய்து தவறு என்று போடும் பட்சத்தில் இனி மேற்கொண்டு இன்னும் விசாரியுங்கள் என்று அந்த சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திற்கு உத்தரவு போடுவதற்கு அமர்வு நீதிபதிக்கும் அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதிக்கும் அதிகாரம் உண்டு, உயர்நீதிமன்றத்திற்கும் அதிகாரம் உண்டு. தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ whenever an order is passed, a complaint is dismissed at threshold without taking the file under 203 or a 204 accused filed a petition under 204 subsection 4 to discharge him. Any order is passed by way of discharging the accused under 204 or a complaint is dismissed after inquiry made under section 202, then any petition is filed to make further inquiry under 398 of CRPC either before the Court of Sessions or the High Court. Then the High Court and Sessions Court entitled to direct the concerned court to make further inquiry with regard to the same and consider them. மேலும் விசாரணை செய்து நீங்கள் தக்க உத்தரவு பிறப்பீங்கள் என்று உத்தரவிடலாம். தட் இஸ் தி ஹை கோர்ட். அந்த
provided no court shall made any direction under this section for inquiry into any person has been discharged unless an opportunity showing as why the direction should not be made. ஸோ என்ன பர்சன் இஸ் டிஸ்சார்ஜ் அண்டர் செக்ஷன் 204 204 ஒரு மனுவை ஒரு தனி புகார் இருந்து ஒரு எதிரி விடுவிக்கப்பட்டால் 204 discharge a person is accused is entitled to file a petition under 204 to discharge him from the case, and then it is allowed. A person filed a petition under 398 CRPC, then the accused should be given notice at the time of deciding the petition under section 398. So the notice to the accused should be ordered, and after hearing the accused, whether the discharge order is found to be correct or not can be decided under section 398 either by the court of sessions or by the high court. ஸோ ஒரு வழக்கில் 204 ஒரு எதிரி விடுவிக்கப்பட்டால் அவர் விடுவிப்பு மனு போட்டு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டு விடுவிக்கப்பட்ட பின்னர் 398 ஏதாவது மனு வந்து அமர்வு நீதிமன்றத்திலேயோ அல்லது உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அந்த புகார்தாரர் complaint filed a petition under section 398, then and the other side, the accused should be given notice. He should be heard, and he should be heard. After hearing the accused, and any order can be passed under section 398 section. That is the basic thing. So without giving opportunity the accused, discharge the accused under section 204, any order cannot be passed under section 398 either by sessions court or high court. Then 399 sessions powers of revision. அமர்வு நீதிமன்றத்திற்கு மறுசீராய்வுக்கு என்னென்ன அதிகாரம் உள்ளது? So that is what are the powers of the sessions court while exercising the revisional power? 399. In this case, any proceedings of record which has been called for by himself, the sessions may exercise all our powers which made under exercised by the High Court under 401 of CRPC. So what are the powers given under the revision power given under the 401 to the High Court? The same power can be used by the Sessions Court also. The power conferred under 401 to the High Court while exercising the revision power, the High Court same power can be used by the Sessions Court also. So what is the power given under the revisional provision? That is the 401 to the High Court. The same power can be utilized by the Sessions Court also. ஒரு வழக்கில் மறுசீராய்வு வழக்கில் உயர்நீதிமன்றத்திற்கு என்னென்ன அதிகாரம் உள்ளது என்பதை குற்றவியல் நடைமுறை சட்டம் 401 சொல்லப்பட்டுள்ளது. ஸோ மறுசீராய்வு மனுவில் முடிவு செய்வதற்கு உயர்நீதிமன்றத்தின் அதிகாரம் என்ன என்பது 401 அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரங்கள் 401 வழங்கப்பட்டுள்ளதோ அதே அதிகாரங்களை அமர்வு நீதிபதியும் 399 சப்கிளாஸ் 1 பயன்படுத்தலாம் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஸோ that is the basic things. Then subsection 2, where any proceedings by way of revision commenced before the sessions under subsection 1. ஸோ அந்த மறுசீராய்வு மனு விசாரணை நடந்து ஒன்று பிரகாரம் நடந்து the provision of subsection 2, 3, 4, 5 of 401 so far may apply to the such a proceeding. Reference of High Court shall consider as reference to the such a 401 வந்து 2, 3, 4, 5 5 subsections. There are 5 subsections in 401. The powers of the High Court are given under subsection. The same can be exercised by the session judge also under 407. So what is the power given under 401 subsection 2, 3, 4, 5? The same power can be exercised by the sessions court also. Then where an application revision is made on person before the sessions court, the decision of the sessions court, such a person shall be paid no further proceeding by way of revision at the instance shall be entertained by the High Court or any other court. Once a revision petition is decided by the sessions court, so revision petition filed and revision
order is made by the session judge, the High Court should not entertain again a revision petition with regard to the same matter. ஸோ ஒரு அமர்வு நீதிமன்றத்தால் ஒரு மறுசீராய்வு மனு முடிவு செய்யப்பட்டு இறுதி முடிவு எடுக்கப்பட்ட பின்பு அந்த இறுதி முடிவுக்கு மேல் அல்லது வேறு முடிவுக்கு அந்த கீழமை நீதிமன்றத்திற்கு எந்த நடைமுறையும் உயர்நீதிமன்றம் ஏற்கக்கூடாது என்பதுதான். அதுவே இறுதியானது. ஸோ whenever a revision order is passed by the Sessions Court, that is the final and binding on the parties. That is the basic things. So he cannot again approach the High Court. That is, High Court will not enter. There is a bar to entertain the upon the order made in the revision in the Sessions Court. ஒரு மறுசீராய்வு மனுவில் ஒரு அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்பு அது சம்பந்தமாக எந்த மனுவையும் உயர்நீதிமன்றம் ஏற்கக்கூடாது. தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். அதுவே இறுதியான முடிவு. பவர் ஆஃப் அடிஷனல் செஷன் ஜட்ஜ். ஸோ கூடுதல் அமர்வு நீதிபதிக்கு என்ன பவர் இருக்குது? ரிவிஷனல் பவர். ஸோ மறுசீராய்வு செய்வதற்கு கூடுதல் நீதிபதிக்கு என்ன பவர் இருக்குது? ஏன்னா அடிஷனல் செஷன் ஜட்ஜ் ஷெல் ஹேவ் அண்ட் எக்ஸைஸ் தி பவர் ஆஃப் செஷன் ஜட்ஜ் under the in respect of case which you have transferred to him under the general or special order the session judge. ஒரு முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி ஒரு மறுசீராய்வு மனுவை கூடுதல் அமர்வு நீதிபதிக்கு மாற்றி கொடுத்தால் அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர், தட் இஸ் ஜென்ரல் ஆர்டர், transferred to the any additional session judge. This additional session judge can exercise the all power of the sessions power under revision. ஸோ ஒரு முதன்மை அமர்வு நீதிபதி கூடுதல் அமர்வு நீதிபதிக்கு ஒரு ரிவிஷன் மறுசீராய்வு மனுவை மாற்றி கொடுத்தால் அந்த கூடுதல் அமர்வு நீதிபதி அந்த அமர்வு நீதிபதிக்கு என்னென்ன அதிகாரம் மறுசீராய்வுக்கு வழங்கப்பட்டதோ அதே அதிகாரங்களை பயன்படுத்தி அந்த வழக்கினை அந்த மறுசீராய்வு மனுவினை முடிக்கலாம் என்பதுதான். So the same power given to the session judge in revisional jurisdiction, the additional session judge can also, and the power given granted under the revisional jurisdiction can be exercised one and the same. So the basic things. This is I conclude my class. Then for not subscribing my channel, kindly click the word subscribe. If you want to share it, you can share with your friends. Put your comments. Thank you for watching.